தமிழ் சினிமாவின் தலை சிறந்த ஆளுமைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். நடிகை பானுமதி சொந்தமாக பாடுவார், கதை எழுதுவார், இயக்குனராகவும் பணிபுரிவார். சொந்தமாக ஸ்டுடியோ வைத்திருந்தார். சௌகார் ஜானகி ஆங்கில புலமை நன்றாக பேசுவார். புதிய பறவை படத்தில் வெளுத்து வாங்கியிருப்பார். கவர்ச்சி நாயகி ராஜஸ்ரீ. இவர் நடித்த படங்கள் அனைத்தும் விரும்பி பார்த்தார்கள். சரோஜா தேவி அழகான நடிப்பு, இயல்பான நடிப்பு. எல்லா மொழிகளிலும் இவரே சொந்த குரலில் பேசினார். தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடா என எல்லா மொழியில் நடித்தாலும் இவர் மலையாள படங்களில் மட்டும் நடிக்கவில்லை. காரணம், அந்த நாளில் முண்டு கட்டி நடிக்க வேண்டும், வெறும் மார்பை மட்டும் காட்டி நடிக்க வேண்டும் என்பதால் நடிக்கவில்லை. அடுத்து கேஆர் விஜயா. இவர் புன்னகை அரசி. நல்ல நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்து நடித்ததால் தமிழக மக்கள் நெஞ்சில் இன்னும் நிலையாக இருக்கிறார். நடிகை பத்மினி. இவரது அழகும், இவரது ஸ்டைலான நடிப்பும், இவரது நடனமும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானது. நல்ல நடிகை பத்மினி. தேனும் பாலும் படத்தில் சரோஜா தேவியுடன் இவர் அற்புதமாக நடித்திருப்பார். டி.ஆர். ராஜகுமாரி அடுத்தது. தமிழ் சினிமாவில் முதல் கனவு கன்னி இவர்தான். இவர் நடித்த படங்கள் இவருடைய அழகுக்காகவே பேசப்பட்டது. டி.ஆர். ராஜகுமாரி இருக்கிறார் என்றால் படம் பார்த்த அன்றைய ரசிகர்கள் காசை வாரி இறைப்பார்கள். வைஜெயந்தி மாலா. தமிழ் சினிமாவில் கனவு கன்னி மட்டுமல்ல, இந்திய சினிமாவிலும் ஜொலித்தவர் இவர். இவர் நடனத்திலும் புகழ் பெற்றவர், நடிப்பிலும் அழகிலும் புகழ் பெற்றவர். இவர் நடித்த பஹார் என்ற திரைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் காசுகளை அள்ளி இறைத்தார்கள், சொர்ணாபிஷேகம் செய்தார்கள். அடுத்து நடிகை வாணிஸ்ரீ. வசந்த மாளிகை படத்தில் இவர் நடிப்பு அற்புதமாக இருக்கும். நிறைகுடம் படத்தில் நன்றாக நடித்திருப்பார். தெலுங்கு, தமிழ் 2 மொழிகளிலும் வாணிஸ்ரீ கொடிகட்டி பறந்தார். இவர் அழகுக்காகவும் இவர் ஸ்டைலுக்காகவும் ரசிகர்கள் இவரை கொண்டாடி தீர்த்தார்கள். வாணிஸ்ரீ மறக்க முடியாத படங்களை கொடுத்தவர், எல்லா ரசிகர்களையும் கவர்ந்தவர். மாநிலம் என்றாலும் கலையாக இருப்பார். எம்ஜிஆருடன் சில படங்களில் நடித்திருக்கிறார். அடுத்து சரோஜா தேவி. இவர் கல்யாண பரிசு படத்தில் ஜெமினி கணேசனுடன் நடித்திருக்கும் இந்த வேடங்கள் மறக்க முடியாது. வசந்தி என்ற வேடத்தில் தூள் கிளப்பியிருப்பார். அற்புதமான நடிகை சரோஜா தேவி. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அழகி, தமிழ் சினிமாவின் ஆளுமை. எல்லா படங்களிலும் சரோஜா தேவியின் நடிப்பு இயல்பாக இருக்கும். நானாணியிட்டால் மற்றும் எல்லா படங்களிலும் சரோஜா தேவியின் நடிப்பு நன்றாக இருக்கும். எம்ஜிஆருடன் இணைந்து நடித்தால் அவ்வளவு காதல் காட்சிகள் நன்றாக இருக்கும். அரச கட்டளை படத்தில் ஜெயலலிதாவுடன் சேர்ந்து நடித்திருந்தார். அந்த படம் நன்றாக இருந்தது. அரச கட்டளை தான் சரோஜா தேவி எம்ஜிஆர் நடித்த கடைசி திரைப்படம். இதனால் இருவருக்கும் மனப்பிரச்சனையானது. அடுத்தது தெலுங்கில் என்.டி. ராமராவ் மற்றும் இந்தியில் திலீப் குமார், ராஜேந்திர குமாருடன் சரோஜா தேவி நடித்திருந்தார். அவர் பத்மபூஷன் விருது வாங்கினார். பல விருதுகளுக்கு சொந்தக்காரியான சரோஜா தேவி நல்ல நடிப்பை வாங்கினார். ஷீலாவுடன் நடித்திருந்தார் சரோஜா தேவி பாசம் படத்தில். பறக்கும் பாவை படத்தில் காஞ்சனாவுடன் நடித்திருந்தார். அது மறக்க முடியாத காட்சியாக படமாக அமைந்தது. ரங்கராவுடன் நடிப்பது இவருக்கு அவ்வளவு தன் அப்பாவுடன் நடிப்பது போல இருக்கும். எம்ஜிஆருடன் நடிப்பது சரோஜா தேவிக்கு தன் தெய்வம், ஆசான் என்று கொண்டாடி மகிழ்வார். நீதிக்கு தலைவணங்க படத்தில் லதா எம்ஜிஆரின் மனம் கவர்ந்த நாயகியாக நன்றாக நடித்திருப்பார். இந்த படத்தில் எம்ஜிஆர் பாடும் இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூ என்ற பாடல் நன்றாக இருக்கும். சரோஜா தேவி தேவர் பிலிம்ஸ் படங்களில் அனைத்து படங்களிலும் நடித்து கொண்டிருந்தார். தேவர் பிலிம்ஸ் படங்களில் இவருக்கு ஓப்பனிங் சாங் இருக்கும். தேவர் பிலிம்ஸ் படங்களில் இவருக்கு முக்கியத்துவம் இருக்கும் கதையை எமோஷனல் நன்றாக நடித்திருப்பார். அன்பேவா படத்தில் இவர் நன்றாக நடித்திருப்பார். அடுத்து எஸ். வரலட்சுமி. சொந்த குரலில் பாடுவார், நன்றாக நடனம் ஆடுவார். இவர் தமிழ் சினிமாவில் ஒரு ஆளுமையாக இருந்தார். மகாலிங்கம் அவர்களை திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு இவர்களும் விலகி ஏ.எல். சீனிவாசன் அவரை திருமணம் செய்து கொண்டார். இவர் கந்தன் கருணை படத்தில் பாடும் வெள்ளிமலை வண்ணவா பாடல் மிகவும் ரசிக்க வைக்கும். சரோஜா தேவி தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத முகம். இவருடைய சோகமான நடிப்பு நன்றாக இருக்கும். எல்லோரையும் மயக்க வைப்பார். நாடோடி மன்னன் படத்தில் ஆரம்பமாகும் காட்சியே இவர் வெள்ளித்திரையில் வண்ண கலரில் ஒரு அறிமுகமானார். அதன் பிறகு திருடாதே, பாக பிரிவினை, கல்யாண பரிசு என்று வெற்றி படங்களாக கொடுத்தார்.